ஏசாயாவின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் ஏசாயா 57 முதல் வசனம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சிந்திப்பார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். தகப்பன்மார் அடைகள் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். வசனம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை ரதமாய் இருந்தவரே என்று புலம்பினான். இதனாலே உங்கள் மத்தியிலே தேவனிதாசனை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல தேவனிதாசர் அனுப்பிச்சதற்காக நடத்துகிறோம். இந்த தேவனிதாசன் இந்த எங்கள் தகப்பனாக இங்கே காணப்பட்டார். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை ரதமாய் இருந்தவரே என்று சொல்லி இந்த எலிசா புலம்புவது போல எங்களையும் புலம்பும்படியாக வைத்து போய்விட்டார். தேவனுடைய தாசனோட ஒரு 30 வருடங்களாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னே இருந்து பழமொழியாக ஒரு விவாகி கிடைத்தது. 12 வருடம் முன்பாக நல்லாமல் ஊழியத்துக்கு வந்தார். இந்த தேவனுடைய தாசனுடைய ஊழியத்திலே அநேக சகோதரர் இருந்தார்கள். ஊழியத்திலே அவருக்கு அந்த ஊழியத்தில் கரம் கொடுக்க முடியாது, வளர்த்து கொடுக்க முடியாத கிராமத்திலும் பலாரத்திலும் குரம்பேட்டில் வாலிப சகோதரர்கள், கிராமத்திலே சகோதரர்கள், இப்படியாக அநேக சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த சகோதரர்களுக்குள்ளே நான் ஒருவனாக இருந்து இந்த தேவனிதாசன் ஊழியத்திலே பங்கு பெற்றேன். தேவனிதாசன் கிராமங்கள் இந்த பலாரத்துக்கு வரும்போது ஒரே ஒரு சட்டையின் கீழாக சபையின் கீழாக இருந்தோம். இந்த தேவனிதாசனை பலாவரத்தை கொண்டு வந்த பிறகு 12-13 சபைகள் உருவாகும்படியாக தேவனிதாசனை உபயோகப்படுத்தினார். ஆச்சரியமாக உபயோகப்படுத்தி ஊழியத்தில் தேவனிதாசன் அநேக பயிற்சிகளை எங்களுக்கு கொடுத்தார். மிகவும் அதிக கண்டிப்பாக நடந்து கொள்ளும் தேவனிதாசன் எதற்குமே கண்டிக்கும் போது எந்த அதிக கண்டிப்போடு பேசக்கூடிய சகோதரன் தேவனிதாசன். சபையில் சொல்லும்போது கூட ரசிக்கப்பட்டா காணிக்கப்படும் சொல்லுவார். பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து காரியங்கள் செய்யாத, ஜாதியெல்லாம் போடக்கூடாது, ரொம்ப கடினமாக பேசக்கூடிய சகோதரன். நான் தவறு செய்யும்போது ஏதாவது ஊழியத்தில் அவர் சொன்னதை மாற்றி செய்யும்போது இவ்வளோ காலம் பழகிறீங்கலாம் யோசிக்க மாட்டார். ஊழியத்தை கெடுக்காத, சொன்னது செய் அப்படின்வார். ஆனால் நாங்கள் துவைத்து கொள்ள மாட்டோம். காரணம், அந்த 1 நிமிடங்கள் 2 நிமிடங்கள் தான் அந்த கோவம் இருக்கும். அப்புறம் தகப்பனை போல தாயை போல எங்களுடைய பழகி இங்கே காரியங்கள் செய்வார். அன்பான சகோதரன் தேவனிதாசன், அவருடைய அன்புக்கும் நாங்கள் கீழ்ப்படி நான் சொன்ன வார்த்தைக்கு மாற மாட்டோம். என்ன சொல்லுறா செய்வோம். கிராம மொழிகளுக்கு போகும்போது வரும்போது தேவனிதாசன் அவங்க மெசேஜ் ஆயத்தம் பண்ணி வர மாட்டார். அங்கே இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப ஜபம் என்னன்னு கேட்டு, முதல்ல வேதம் பயன்படுத்திங்களா, குடும்ப ஜபம் பண்ணீங்களா, இதுதான் முதல் வார்த்தை, எத்தனை அதிகாரம் படித்து இதை கேட்டு முடிச்சுட்டு குடும்ப ஜபத்தை சொல்லுவார். எங்களுக்கு இந்த தேவனிதாசன் சொல்கிற வார்த்தை புரிகிறதுக்கு அறிகிறதுக்கு அறிதார்கள், அவ்வளவாக ஆழமான கருத்துக்கள் சொல்லுவார். அந்த தேவனிதாசன் இதில் எந்த காரியத்துக்கு போகும்போதும் சுகவீனமாக ஜபம் எடுக்க மாட்டார். எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், எந்த டாக்டர்கிட்ட போகணும், சபையில் கண்டிக்கிறதுல பாவத்தில் ஒத்துக்க மாட்டார், அசுத்தத்தை கண்டிப்பார். அதனால் தேவனிதாசன் அந்த பாடுகள் அறிந்திருக்கிறோம். அவர் சொன்னது, சாமுவேல் கடிமான பாதையில் போகிறோம், தெருவிலே நிற்க வேண்டிய பிளாட்பாரத்தில் நிற்க வேண்டிய காரியம் வந்தாலும் அவருக்கு ஒத்து போகக்கூடாது. மரணம் வந்தாலும் சரி,
பாவத்துக்கு ஒத்து போகாது, தவறுக்கு ஒத்து போகாது, ஒத்து போகக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொன்னார். அது தாசன் இப்படியாக தகப்பனாக இருந்து உள்ளத்திலே அநேக காரியங்கள் செய்தார். ரொம்ப கண்டிப்பாக. நான் பூஞ்சை என்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வருகிறேன். 18 வருஷமாக தேவடி தாசன் எனக்கு தெரியும். இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கிற முத்துக்களை என் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் இந்த தேவடி தாசன் இந்த முத்துக்களை எனக்கு விளக்கி காட்டினார். இதை திறக்க செய்தார், இதை வாசிக்க செய்தார், ஏற்றுக்கொள்ள செய்தார். அவருடைய இயேசு கிறிஸ்துக்கு மொத்த சாட்சியாக பரிசுத்த வேதாந்தத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை வாசித்தேன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாயலை நான் பார்க்கவில்லை என்றாலும் என் தேவனுடைய ஜீவத்தை பார்க்கும்போது எனக்கு சாயலாகவே எனக்கு காணப்பட்டது. இதை பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 வசனங்கள். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவதரிசனாலே போய் புறஜாதிகளிடத்திலே நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விரைவித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் விடாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவருக்கு தனிமையாக விரைத்து காண்பித்தேன். அந்த கிராமத்திலே என்ன ஒரு மாத்திரம்தான் தேவ மனுஷனுக்கு தேடி வந்தார். 1997ஆம் ஆண்டு இரவு 12 மணிக்கு ஒரு ராந்தர விளக்கோடு என்னை தேடிக்கொண்டு வந்தார். அன்று என்ன ஒருவர்தான் இந்த கிராமத்தில் நான் ஆண்டரை அறிந்து கொண்டாயிருந்தேன். ஆனால் அந்த முத்துக்களை வாசிக்கவும் படிக்கவும் தெரியாததாக இந்த புத்தகத்தை மாத்திரம் மேலோட்டமாக வைத்துக் கொண்டிருந்தேன். இந்த தேவன் தாசன் அன்னைக்கு அதை காண்பித்தார். ஆகியால் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தனி மனிதனுக்காக விலக்கி காட்டினேன்னு சொல்லுகிறார். ஆகியால் தான் இவரை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாயலை நான் சொன்னேன். என்னை தேடி அந்த கிராமத்துக்கு ஒரு மனுஷனாக என்னை தேடி வந்தார் என்று எங்கள் சபையை ஸ்தாபித்தார். இன்னொரு வசனத்தை சொல்ல விடுகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கிறேன். சேனாதிபதி பிரதிநிதியாக நான் மிகுந்த திரேகத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றார். அதற்கு பவுல் நானும் இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றார். இந்த தேவனுடைய மனுஷன் தாய் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படி தேவனால் அழைக்கப்பட்டு அவர் காணப்பட்டார். அநேக பாடல் மத்தியிலே உபத்திரவ மத்தியிலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே இந்த பாடல் வழியாக இந்த ஊழியத்தை செய்ய இந்த தேவனுடைய மனுஷன் பிறந்தார் என்பதை அவர் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசராகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்தது போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிடத்திலிருந்து பிரித்துக் கொண்டு திறன் என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினம் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தை பரிசுத்த ஆவியை குறித்து பேசும்போது அந்த பட்டணத்தார் ஒரு சிலர் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போனதினாலே தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தலை பிரித்து எடுத்துக்கொண்டு திறன் என்னும் வித்தியாசாலையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அதே சாயலிலே இந்த தேவனுடைய மனுஷன் அப்படி ஊழிய பாதையில் வந்த பாடலே கஷ்டத்திலே நெந்திலே உபத்திரவத்திலே இப்படியாக தேவனுக்கு பயந்த மக்களோடு கூட சேர்ந்து அந்த திறன் என்னும் வித்தியாசாலையிலே ஊழியம் செய்தது போல இந்த தேவ மனுஷன் இப்படியாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். இது அப்போஸ்தலர் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருந்தோம். ஆகியால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவர்கள் ஒன்றும் அவருக்கு மறைவானதில்லை என்றேன். இது ஒரு மூலையில் நடந்த காரியம் அல்ல. இந்த பரிசுத்த தேவதாசன் செய்த ஊழியமானது ஒரு ஊழிய பாதையில் ஏற்பட்ட கஷ்டத்திலே பாடலை நிந்தையிலே உண்மையாயிருந்து அவரோடு சேர்ந்த பரிசுத்த தாசர்களை தெரிந்து கொண்டு
திருநெல்வேலி வித்தியாசாலையிலே பவுல் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படியே செய்தாரே. அது ஒரு மூலையில் நடந்த காரியம் அல்ல. இந்த பவுல் இந்த ஊழியத்தை ஒரு மூலையில் செய்திருந்தால் இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதியிருக்க முடியாது. இந்த தாசன் இப்படியாக அந்த ஊழியத்தில் இருந்தார். அவரோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்திலே அவரை தெரிந்து கொள்ள, அவரை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்தார். இந்த தாசன் இப்போது மகிமைக்குள்ளாக காணப்படுகிறார். இந்த தாசனை நான் இப்போது எப்படி காட்டுறேன் வருவாங்க. இந்த தாசனை கற்றுக் கொடுத்த பாடல்களை கொண்டு சுருக்கமாக சொல்லுகிறேன். பாடல்கள் வழியாக ஊழியத்தில் இருக்கும்போது எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த வசனங்கள் இருக்கிறது. யாத்திரை புத்தகம் 14 வசனத்திலே மோசே இஸ்ரவேல் சொன்னது போல நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் மோசேயை ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். சங்கீத புத்தகம் 4 வசனத்திலே நீங்கள் படுத்துக்கொண்டு தேவன் செய்த ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். சகரியா புத்தகம் 2 14 வசனத்திலே நீங்கள் மௌனமாக இருந்து கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்கள் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த தேவதாசன் இப்படி கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தின் வெளிச்சத்திலே நான் ஒரு இதனால சாட்சி சொல்ல எந்த விதத்திலும் தகுதி இல்லை. ஒரு வசனத்தில் வந்து சொல்லி முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15 வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாள் ஒரு ஆராதனை கூடத்திலே தேவதாசன் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது என்னுடைய இருதயமானது உடைக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவிலே பாசமா இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், நீதி உள்ளவர், உண்மையுள்ளவர், நேசகுமாரன், பிரியகுமாரன், செல்லகுமாரன். ஆகையால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மேலே பாசமா இருந்தார். அதே இயேசு கிறிஸ்து பிதா என்னை நேசிக்கிறது போல நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. நான் எந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். அக்கிரமக்காரராக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நேசித்தார். பாவிகளா இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நேசித்தார். சத்துருக்களா இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நேசித்தார். தூரமாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நேசித்தார் என்று என்னுடைய உள்ளத்தை உடைக்க முடியாத ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த தேசம் இன்று மைக்குள்ளாய் காணப்படுகிறார். இதுவா இருக்கிறது.